வணக்கம் சிதம்பரம் மக்களே, நான் உங்கள் பாலாஜி கணேஷ். சிதம்பரத்தில் 2 பேரை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரியாதைக்குரிய பேராசிரியர் ஞானகுமார். இன்று பிறந்தநாள் காணும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். அண்ணாமலை பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற பேராசிரியர் டாக்டர் ஞானகுமார் சார் ஏழைகளின் தேவையை அறிந்து உதவி செய்வதற்கு நேரடியாகவே சென்று உதவக்கூடிய ஒரு பெரும் மனம் படைத்தவர் அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல. இவருடைய நற்செயல்கள் எதுவுமே வெளியில் காட்டிக்க மாட்டார். அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் செய்கிற உதவிகள் எதுவுமே வெளியில் தெரியாது, ஆனால் நிறைய உதவிகள் செய்வார். இன்னொருத்தர் சண்முக சுந்தரம் பிள்ளை, தொழிலதிபர், சமூக சேவகர். இவர் இவருடைய உதவி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பான்மை மக்களை சென்றடையும், ஆனால் இதை செஞ்சது யாருன்னு தெரியாது. இதுதான் இவருடைய உதவி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்கள் பழுது நீக்குதல், அந்த மருத்துவமனைக்கு தேவையான அரசு மருத்துவமனைக்கு தேவையான வசதிகள், இப்படி பொதுமக்கள் பயனடையக்கூடிய இடங்களில் இவருடைய சேவை கண்டிப்பாக இருக்கும். சிதம்பரத்தில் இந்த இருவரும் தலைகளும் சமூக சேவையில் நம்பர் 1 இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, இவங்க செய்கிறது எதுவுமே நம்ம மக்கள்கிட்ட சென்றடைகிறது இல்லை. ஏன்னா அமைதியாக செஞ்சிட்ருக்காங்க. சில பேர் ஒரு பென்சில் கொடுத்தா கூட அதை ஃபோட்டோ எடுத்து போடக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது, இவர்களை மரியாதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அதனால தான் நான் இந்த பேஜில் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். இன்றைக்கி பிறந்தநாள்காரரை காணுற ஞானகுமார் சார், சண்முக சுந்தரம் பிள்ளை இருவரையுமே நான் வாழ்த்துகிறேன். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.